இங்க முத்து இருந்து மீனா சாதிச்சதுக்காக இங்க மீனாக்கு மாலையெல்லாம் போட்டு அசத்திடுறாங்க. அதே நேரத்துல இனிமேல் மீனா மேல நிறைய பேர் கண்ணு வைப்பாங்க. இதுக்காகவே மீனா சாதிச்சதுக்காகவே நம்ம ஒரு ஃபங்க்ஷனே பண்றோம். மீனாக்கு தெரிஞ்சவங்க நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி நிறைய பேரை வர வச்சு அவங்க எல்லாருக்கிட்டையுமே மீனா இந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்றாங்க, அதுக்கான விளம்பரத்தை நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே பேசுறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற விஜயாவுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, என்னடா ஓவர் ஆடுறீங்க, என்னமோ ஒரே ஒரு ஆர்டர் கிடைச்சதுக்கு என்னமோ மலையே நீங்க எடுத்துட்ட மாதிரியும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க குதிக்குதின்னு குதிக்கிறீங்க. இதை விட அதிகமா ஆர்டர் பண்ற ஆளுங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் கூட இப்படி வந்து இவ்வளவு பிக்கப் பண்ணதெல்லாம் கிடையாது, ஆனா நீங்க அவ்வளவு பிக்கப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவை பார்த்து கேட்கறாங்க. அப்ப முத்துவுமே, இங்க பாருங்கம்மா, நாங்க சாதாரணமா ஒரு டெக்கரேஷனை நேரில் போய் முடிக்கிறவங்களை பத்தி நாங்க பேசல, போன்ல எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் முடிக்கிற மீனாவை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். இதுக்காகவே ஒரு சரியான ஃபங்க்ஷன் தயாரா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவுமே சொல்லிடுறாரு. ஆனா இதை கேட்ட விஜயாக்கு பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கு. என்னடா இவன் தலகால் புரியா மாடிக்கிட்டு இருக்கான், அந்த ராஜாமணி சொன்ன மாதிரி இந்த மீனாவை வளர விட்டா நமக்கு பெரிய பிரச்சனை தான் போல இருக்கு, இப்ப பாரு இவளுக்கு பெரிய ஆர்டர் கிடைச்ச உடனே கை கால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி இங்க விஜயா மறுபடியுமே இங்க மீனாவை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல முத்துவுமே இங்க ஸ்ருதியை கூப்பிட்டு, ஸ்ருதி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அதே நேரம் ரவி உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வரவை, இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து பக்காவா வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட். நாளைக்கு இதுக்காகவே மீனா வந்து சிக்கன் எடுத்துட்டு வந்து பிரியாணி செய்ய போறா. நம்ம வீட்டுக்கு வர எல்லா கெஸ்ட்டுக்கும் பிரியாணி எல்லாம் கொடுத்து அதே நேரத்துல அந்த ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாருக்குமே நம்ம விசிட்டிங் கார்டு கொடுக்க போறோம். அந்த கார்டு மூலமா ஏதாவது டெக்கரேஷன் இருந்தா நமக்கு கண்டிப்பா நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியும் இந்த பக்கம் முத்து பக்காவா பிளான் பண்றாரு. இது கேட்டோன்னு இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருமே உண்மையிலுமே இது சரியான ஐடியா, சொல்லப்போனா மீனாவோட இந்த டெக்கரேஷன் பிசினஸும் ரொம்ப டெவலப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இங்க ஸ்ருதியும் ரவியும் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அண்ணாமலை இருந்துகிட்டு, முத்து நீ மீனாவோட வீட்டுக்கு போயிட்டு மீனாவோட அம்மாவையும் அவங்க தங்கச்சியும் தம்பி இவங்க எல்லாரையுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வர வச்சிரு, சொல்லப்போனா நீ நேரில் போய் கூப்பிட்டாதான் அது நல்லா இருக்கும், நீ அதனால நேரில் போய் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து அண்ணாமலை ஒவ்வொரு வேலையும் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயாக்கு தான் சுத்தமா இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. அப்ப கரெக்டா அண்ணாமலை விஜயாவை கூப்பிட்டு, எங்க பாரு நீ முதல்ல எங்க அம்மாக்கு மட்டும் கால் பண்ணி சொல்லு, உனக்கு தெரிஞ்சவங்களை வர வச்சா வரவை, இல்லை எங்க அம்மாவுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடு, எங்க அம்மா மட்டும் நாளைக்கு வரல அவ்வளவுதான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரி இங்க அண்ணாமலையுமே விஜயாவை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காங்க. விஜயாவுமே சரி சரி அத்தைக்கு தானே நான் கால் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி கடுப்போட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் முத்துவுமே தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி, எங்க பாருடா நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு விருந்து இருக்கு, கண்டிப்பா நீங்க வந்துடணும், மீனா நான்லாம் சேர்ந்து ஒரு பிரியாணி செய்ய போறோம், அதுவும் நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போறோம், நமக்கு தெரிஞ்சவங்களாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க செட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எங்க முத்துவுமே, மீனா நீ இந்த மாதிரி பூ கொடுக்கறதுக்கு போகணும்னு சொன்னல, என் கூட வரியா, நான் அப்படியே செட்டுக்கு தான் போறேன், போறப்போ அப்படியே பூ கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி எங்க மீனாவை கூப்பிடுறாங்க. அப்ப கரெக்டா சரிங்க நானும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி எங்க மீனாவுமே முத்துவோட கார்ல ஏறிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து அண்ணாமலையும், முத்து என்ன போற வழியில கொஞ்சம் ஸ்கூல்ல விட்டுறா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா முத்துவுமே, அப்பா உங்களுக்கு புதன்கிழமை தானே போகணும், நீங்க எதுக்காக இன்னைக்கே வந்து போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துகிட்டு, டேய் நாளைக்கு நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபங்க்ஷனை விட்டுட்டு நான் ஸ்கூல்ல போய் அங்க என்னடா பண்ண போறேன், அதனால ஒரு நாளைக்கு முன்னாடி போய் என் வேலையை முடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுல இருந்துருவேன்ல அப்படின்ற மாதிரி எங்க அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட முத்துவுமே, பாத்தியா மீனா எங்க அப்பா இந்த ஃபங்க்ஷன்ல எவ்வளவு இன்வால்வ்மெண்டா இருக்காருன்னு பாரு, நாளைக்கு ஃபங்க்ஷன்ல முக்காவாசி வேலையை அவர் தான் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டைரக்டா அண்ணாமலையை இங்க ஸ்கூல்ல கொண்டு போய் இறக்கி விடுறாங்க. விட்டது மட்டும் இல்லாம அண்ணாமலை உள்ள போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அவனுக்கு கால் பண்ற முத்து, நீ வந்து என்ன கூட்டிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ள போயிடுறாரு. அதே நேரம் இங்க முத்துவுமே டைரக்டா இங்க மீனா வீட்டுக்கு போறாங்க. மீனாவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க மீனாவோட அம்மா, அதே நேரம் இங்க சத்யா, இன்னொரு பக்கம் சீதா, இவங்க எல்லாருமே கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறோம், இந்த மாதிரி மீனா ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து முடிச்சிருக்கா, அதுக்காக இனி என்னோட பாட்டி அப்படின்ற மாதிரி இங்க முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னு சத்யாவுமே, மாமா பரவாயில்ல மாமா, அக்கா ஒரு பிசினஸ் உமன் ஆயிட்டாங்க, அப்ப நீங்களும் அடுத்த பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இங்க லைட்டா வந்து முத்துவை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முத்துவுமே, சரி சத்யா கண்டிப்பா உனக்கு தெரிஞ்ச பசங்க யாரா இருந்தாலும் சரி கூட்டிட்டு வா, ஏன்னா ஃபங்க்ஷன் வர எல்லார்ட்டையுமே விசிட்டிங் கார்டு கொடுத்து நம்மளோட பிசினஸை பெருக்க போறோம் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பக்கம் இங்க சீதாவுமே, கவலைப்படாதீங்க மாமா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. உடனே மீனாவுமே இருந்துகிட்டு, கண்டிப்பா சீதா உனக்கு தெரிஞ்ச யார் இருந்தாலும் சரி கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ரிட்டன் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு போற வழியில அண்ணாமலையை கூட்டிட்டு போலான்ட்டு எங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க ஸ்கூலுக்கு போய் அண்ணாமலையை கூப்பிட்டு போகும்போது அண்ணாமலையோட முகமே கொஞ்சம் வாட்டமா இருக்கு. என்னாச்சு? முத்துவுமே அண்ணாமலையோட முகத்தை பார்த்துட்டு, என்னாச்சுப்பா ஏதாவது பிரச்சனையா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அண்ணாமலை இருந்துகிட்டு, இல்லடா இன்னைக்கு நான் கிறிஸை பார்த்தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துக்கும் மீனாக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்னமாமா சொல்றீங்க, கிறிஷை பாத்தீங்களா, எங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அண்ணாமலை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அந்த பையன் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான், வெளியில விளையாண்டுட்டு இருந்தான், என்னடா இது கிறிஷ் மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு அவன்கிட்ட போனேன், கடைசியில் விசாரிச்சு பார்த்தா அவன் தான் கிறிஷ். இப்போ அவங்க கிறிஷோட பாட்டியும் அவங்க அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க போல இருக்கு, லோக்கல்ல தான், அவங்க தான் இங்க கிறிஷை இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அண்ணாமலை சொல்றாரு. உடனே இது கேட்ட முத்துவுமே, ஏன்பா இவ்வளவு நாளா ஸ்கூலுக்கு வர நீ இந்த கிறிஷை பார்க்கவே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்டவொன்னு அண்ணாமலையும், நானுமே அதை டவுட் பட்டு தான்டா இவ்வளவு நாள் இந்த பையன் இல்லையே இன்னும் புதுசா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் கேட்டேன். அந்த டீச்சர் வேற பயங்கரமா சத்தம் போடுது, அது கிறிஷை புதன்கிழமை ஸ்கூலுக்கு அனுப்பாம அவங்க பாட்டி வீட்டிலேயே பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களாம். சொல்ல போனா எந்த ஒரு காரணமும்
மீனாவும் சொல்ல மாட்டேன்றாங்களா. ஆனா எனக்கு பாரு, எனக்கு வேலையே புதன்கிழமை தான். நான் வர்ற அன்னைக்கு கிறிஸ் வராம இருந்திருக்கான். இன்னைக்கு எதார்த்தமான ஒரு நாள் முன்னாடி வந்ததுனால இன்னைக்கு கிறிஸை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி எங்க அண்ணாமலை சொல்றாரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க முத்துக்கு பயங்கரமா டவுட் ஆகுது. ஒருவேளை எப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அம்மா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. அந்த கல்யாணின்னு சொன்னாங்கல்ல, கிறிஷோட பாட்டி சொன்னாங்கல்ல, அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க. அப்பனா எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுப்பா, உன்னோட பவரை பயன்படுத்தி எனக்கு கிறிஷோட வீட்டு அட்ரஸையும் அவங்க ஃபோன் நம்பர் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரி முத்துவுமே கேட்குறாங்க. இது கேட்டவனே இந்த பக்கம் அண்ணாமலையும் சரி இரு அனுப்பி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உள்ள போயிட்டு ரிஜிஸ்டர் எடுத்து இந்த பக்கம் அவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் எழுதி வாங்கிட்டு இந்த பக்கம் டேரக்டா முத்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா கொடுக்கும்போதே இங்க அவர் ஒரு வார்த்தை சொல்லி தான் கொடுக்குறாரு. இங்க பாரு முத்து, நீ ஏற்கனவே சொல்லியிருக்க கிறிஸோட பாட்டி எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் உன்ட்ட உங்களை விட்டு வேலைக்கு போச்சு. நீ மறுபடியும் அவங்க வீடு தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட போயிட்டு மறுபடியும் உறவு வளர்க்குறேன்ற பேர்ல தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாதா. ஒருத்தர் நம்மள வேணான்னு விட்டு வேலைக்கு போறாங்கன்னா நம்மளும் விளைக்கணும் அப்படின்ற மாதிரி எங்க அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது கேட்ட முத்துமே இல்லப்பா நான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் அந்த சைடு போறப்ப சும்மா கவனிச்சுக்குவோம்ப்பா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவும் பேசிட்டு அவரும் வீட்டுக்கு போயிடுறாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க சத்யாவுமே தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்க மீனா வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்றாங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான ஆளும் இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, சிட்டியோட ஃப்ரெண்டு தான். அங்க சிட்டிக்காக வேலை செய்யற சத்யா கிட்ட இருக்கிற ஒரு போலியான ஃப்ரெண்டு. அவருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காரு சொல்லப்போனா. அதே நேரத்தில் இங்க சிட்டிக்கிட்டையுமே அந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அப்ப கரெக்டா அந்த ஃப்ரெண்டு கிட்ட சிட்டியுமே இங்க பாரு அந்த ஃபங்க்ஷன்ல நீ முக்கியமான ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்கு, அதை மட்டும் பண்ணிட்டேன்னா நம்ம நினைச்ச காரியம் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சிட்டியுமே ஒரு பக்கம் வந்து பயங்கரமான பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இங்க சீதாவுமே அந்த டிராபிக் போலீஸ் அருணோட அம்மாவை செக்கப்காக உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. செக்கப் முடிஞ்சிட்டு வெளியில வரும்போது அங்க இருக்க நர்ஸு கிட்டையுமே எங்க அக்கா வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதனால நாளைக்கு நீங்க வந்துருங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற நர்ஸு கிட்ட எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க அந்த போலீஸ்காரோட அம்மாவுமே ஏமா எல்லாருமே இந்த மாதிரி நீ இன்வைட் பண்றல, எங்களை இன்வைட் பண்ண மாட்டே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சொல்லப்போனா அவங்களுக்குமே அவங்க பையன் அருணுக்கும் இங்க சீதாக்கும் கல்யாணம் பண்ண வைக்கணும்னு ஆசை. பட் அந்த விஷயத்த இங்க சீதா கிட்ட கேட்க முடியாது, யாரோ பெரியவங்க பார்த்து தான் கேட்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போய் கலந்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்ம கொஞ்சம் பழக்கமாயிருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எங்களையும் நீங்க இன்வைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இதை கேட்டு சீதாவுமே கண்டிப்பாமா நீங்களும் வந்துருங்க, உங்க பையனை கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி இங்க சீதாவும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு டிராபிக் போலீஸ் அருணும் வரப்போறாரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இங்க முத்து மீனாவும் கிச்சன்ல இருந்து பேசும்போது எப்படியாவது நம்ம கிறிஷோட பாட்டியும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா எங்க மீனாவுமே எங்க அவங்களோட நம்பர் இருக்குல்ல அதுல கால் பண்ணி நார்மலா பேசுவோம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னு முத்துமே என்ன மீனா சொல்ற, அப்படி நார்மலா கால் பண்ணி பேசினா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா மீனாவுமே இங்க பாருங்க நம்ம நேர்ல போனா அவங்க சண்டை போடுறாங்க, போன்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம் கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி மீனாவும் முத்துக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இது கேட்ட முத்துவுமே சரி நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டைரக்டா தன்னோட மொபைல் எடுத்து இந்த பக்கம் வந்து ஏற்கனவே அண்ணாமலை எழுதி கொடுத்த சீட்ல இருக்கிற நம்பரை டைப் பண்றாங்க. ஆனா அந்த நம்பரை டைப் பண்ணும்போது இந்த பக்கம் பார்லர் அம்மான்னு சொல்லி வருது. என்ன இது பார்லர் அம்மான்னு வருது, இந்த நம்பரை யார் அங்க கொடுத்து வச்சா அப்படின்ற மாதிரி ரொம்பவே டவுட்டோட யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற மீனாக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க ஏன் ஷாக் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல மீனா இந்த மாதிரி அவங்க கிறிஷோட அம்மா நம்பரை தான் டைப் பண்ணேன், ஆனா ஏதோ பார்லர் மேடம்னு சொல்லி வருது. என்ன இது பார்லர் மேடம் எப்படி போய் கிறிஷுக்கு போய் நம்பர் கொடுத்துருக்க முடியும்? சொல்லப்போனா பார்லர் மேடம் கூட அன்னைக்கு கிறிஷை ரொம்பவே கவனிச்சுட்டு இருந்துச்சுல, ஒருவேளை அவங்க கூட நமக்கு தெரியாம இங்க கிறிஷுக்காக ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இங்க முத்துமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மீனாவும் இங்க பாருங்க இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணா ஒரே வழிதான் இருக்கு, ஆல்ரெடி அட்ரஸ் நம்ம கிட்ட இருக்குல்ல, இன்னைக்கு ஈவினிங் வாங்க நம்ம 2 பேரும் போய் இங்க கிறிஷோட வீட்டுக்கு போய் நம்ம இன்வைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு முடிவுல இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க மீனா அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இங்க மீனாவோட ஃப்ரெண்ட் ஒரு அக்கா வந்துட்டு மீனா நாளைக்கு ஃபங்க்ஷன் சொன்னல, நாளைக்கு நமக்கு தெரிஞ்ச கறிக்கடை அன்னைக்கு போனோம்ல, அந்த ஆள்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டுமா, எவ்வளவு கறி வேணும்னு மட்டும் சொல்லு, அவன்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டானா காலையில ரெடி பண்ணி வச்சிருவான், நம்ம போய் ஈஸியா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மீனாவுமே அக்கா கொஞ்ச நேரம்க்கா ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன், வந்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்றேன்க்கா, அதுக்கப்புறம் எவ்வளவு கறி வேணுமோ அவர்கிட்ட நம்ம ஆர்டர் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க டேரக்டா ரோகிணியோட மாமாவை நடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கறிக்கடைக்காரர்கிட்ட ஆர்டர் கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இந்த மீனாவோட ஃபங்க்ஷன்ல கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளும் ஒன்னாவே சூழ்ந்து வந்துட்டு இருக்கு. இதனால மீனாவோட ஃபங்க்ஷன்ல என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்கள்ல நம்ம பார்க்கலாம் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே guys, see you இன்னொரு வேற வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.